வணக்கம். நான் உங்கள் செந்தமிழ் அருள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு இடத்த பார்க்க போகிறோம். அதாவது இடம்னா ஒரு 3.25 ஏக்கர் இருக்கிற ஒரு தோட்டம். ஃப்ரீ சர்வீஸு, போரு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு 3.25 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான். சூப்பரான அழகான தோட்டம் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அண்ட் கடையம், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதா மயிலப்பபுரம் சொல்கிற ஊர். அந்த மயிலப்புறத்துக்கு கீழ்ப்புறம் அமைஞ்சிருக்கிற தோட்டத்தை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இது அழகான தார் ரோடுங்க. இந்த தார் ரோடு போச்சுங்கன்னா கரசலூருங்கிற கிராமத்துக்கு கொண்டு விடும். அதே இந்த சைடில் போனீங்கன்னா இது மயிலப்புறம் அண்ட் கடையம் போகக்கூடிய இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. தார் ரோட்டில் இருந்து ஒரு 24 அடி பாதை, அழகான ஒரு 24 அடி பாதையில் கரெக்டாக இந்த தார் ரோட்லேருந்து 100 மீட்டருக்கு கீழ்ப்புறம் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. நம்ம தோட்டத்தை பார்க்க போகலாம். இப்போ நம்ம தோட்டத்துக்கு வர்ற பாதையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழி பண்ணை அமைஞ்சிருக்கு. அடுத்து பல்லாரி குடோன், அதாவது பல்லாரியை பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு குடோன் இருக்குது. அடுத்து இன்னொரு கோழி பண்ணை இருக்குது. இப்படி அவ்வளோவுமே தொழில் பண்ணுறக்கூடிய இடங்களாக தான் இருக்குது. அவ்வளோ 2 கோழி பண்ணை பெரிய பண்ணைகளாக இருக்குது. பல்லாரிக்கா பதப்படுத்தி வைக்கக்கூடிய குடோன் இருக்குது. எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு தொழிலுக்கும் ஆகும், விவசாயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பான இடம் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க. மேற்கிருந்து கிழக்க நோக்கி வர்றதுங்க 24 அடி அகல பாதைங்க. சூப்பர் ரோடு. கரெக்டாக தார் ரோட்டில் இருந்து ஒரு 100 மீட்ரு தான் 24 அடி அகல பாதை. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தொழில் பார்க்கக்கூடிய இடம் தான். கோழி பண்ணை, செங்கல் இது காலோ பிளாக் தயாரிக்கிற இடங்கள், வீடுகள் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி வாங்க தோட்டத்தில் போய் பார்க்கலாம். விவசாயத்துக்கு ஏற்ற இடங்க. ஃபுல்லாக செம்மண் தான். விவசாயத்துக்கு அருமையான மண். ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், செம்மண் தான். இதில் பார்த்தீங்கன்னா கடலை பயிரிட்டுருக்கோம். இப்போ இந்த கடலை எடுக்கக்கூடிய தருவாயில் இருக்குது. நல்ல விவசாயத்தை நீங்கள் தென்னை, மா, கொய்யா என்ன வேணால் விவசாயம் பண்ணாங்க. நல்ல தண்ணி செழிப்பான ஒரு கிணறுங்க. நீங்கள் பார்க்கறதுல தெரியும், மோட்டர்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, ஆள் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. கடலை போட்டிருக்கோம். ஆனால் மற்றபடி நாங்கள் இது வேறு எதுவும் உருவாக்கலை. நீங்கள் எடுக்கிறவங்க தென்னை, மா, கொய்யான்னு எதுனாலும் உருவாக்கலாங்க. ரைட் சைடு பாருங்கள். நல்ல மண் சூப்பர் மண், செம்மண். 3.25 ஏக்கர் ஒரே சமுக்கமாக இருக்குது, சதுரமாக இருக்கும். எந்த இதுலேயும் பெண்டிங்கே இருக்காது. பெண்டுறாமல் அருமையாக சமுக்கமாக இருக்கும். நல்ல இடம். ஒரு செட் ரூம் இருக்குது, ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. எல்லாமே பக்காவாக பண்ணி ஊடில் ஒரு லைன் கூட கரண்ட்டுக்குள்ளே லைன்லாம் வராது. அருமையாக பண்ணி வச்சுருக்குறோம். வாங்க இன்னும் தோட்டத்தை உள்ளே போய் பார்க்கலாம். செழிப்பாக இருக்குது. தண்ணி பாயுது பார்த்தீங்களா, பார்த்துக்கிடுங்க. சுற்றியும் பாருங்கள், ஒரே சமுக்கம். ஒரு குடும்பம் தோட்டத்தில் இருந்து ஒரு குடும்பம் தங்கியே நம்ம விவசாயம் பார்க்கலாம். ஆடு மாடு வளர்க்குறதுக்கோ மாடு வளர்க்குறதுக்கோ எல்லாத்துக்கும் ஏற்ற இடங்க. ஒரு குடும்பம் தங்கிக்கிற அளவுக்கு செட் ரூம் அமைச்சு வச்சுருக்குறோம். இடத்த பாருங்கள், ஒரே சதுரமாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு வளைவு நெளிவு இல்லாமல் சூப்பராக இருக்கும். நல்ல தண்ணி செழிப்பான இடங்க. பாவூர் சத்திரத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஊர் கிராமத்து பேர் மயிலப்புறம். நல்லா தெரிஞ்சுக்கலாம். மயிலப்புறங்கிற கிராமத்தில் கீழ்ப்புறம் அமைஞ்சிருக்கு. நல்லா பாருங்க.